கேஸ் கொடுத்துருக்கேன்டா. தைரியம் தைரியம் இருந்தா வந்திருக்கலாம்ல, விசாரணைக்கு வந்திருக்கலாம்லப்பா. ஏன் வரல? நீ பிராடுடா, நீ திருட்டு போய. வா விசாரிக்கலாம், வாடா. ஏன் வர மாட்டேங்கிற? நான் உங்க வீட்டுல எனக்கு பணம் தரேன்னு சொன்ன வீடியோ ஆடியோ எல்லாமே வச்சிருக்கேன். நீ யாரை ஏமாத்தப்பா? இந்த ஸ்டோரி எல்லாம் நீ யாரை ஏமாத்த போடுற? இது எவ்வளவு பெரிய பிராட் தெரியுமா? நீ அதாவது திருட்டு கேஸ்ல நீ எல்லாம் வெளியில இருக்க வேண்டிய ஆளு இல்ல, நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளு. உன் மேல கொலை கேஸ் இருக்கு. இப்போ நம்பிக்கை வச்சு பாவம், நான் உண்மையிலே அதை கூட நம்பலடா. என் பாவம் உன்னை சும்மாவே விடாது, நான் விட மாட்டேன். நீ ஸ்டோரி போடு, என்ன வேணாலும் பண்ண, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். சீரியல் ஆக்ட்ரஸ் தாமரை ரீசெண்டா சின்ன மருமகள் சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவோட கணவர் ஆதி தன்னுடைய 3 பவுன் தங்க நகைய பண தேவைக்காக வாங்கிட்டு போய் அடகு வைக்கிறதா சொல்லி வித்து அந்த பணத்தை வச்சு ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் ஹெல்ப் பண்றாப்ல. ஆக்சுவலா ஆதி என்ன ஏமாத்தின மிகப்பெரிய ஃப்ராடுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சு அதிர்ச்சி அளிக்கிற வகையில ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கவும் என்னோட நகைய 3 பவுனை நான் அடகு வச்சு கொடுத்தேன். இந்த ஸ்லிப் வந்து உங்களுக்காக தாங்க காட்டுறேன். அவன் ப்ரூஃபை வச்சு அடகு வச்சு அவனுக்கு தான் கொடுத்தோம். கரெக்டா அந்த நகை வச்சு 10 நாள் எங்க கூட தான் இருக்கான். அந்த 10 நாள்ல திருப்பி வித்துட்டான். திருப்பி வித்துட்டு உமன்ஸ் டேக்கு அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு வந்து அந்த காசை கொடுக்குறான். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒருத்தனுக்கு நான் உதவி செய்ய போயிட்டு அவன் என்னை ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டான். பிள்ளைங்களை நிம்மதியா பார்க்க முடியல, ஒரு ஷூட்டிங் போக முடியல. இதை பார்த்துட்டு பலரும் ஷாக் ஆகி தாமரைக்கு ஆதரவா கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வர நிலையில ஆதி இந்த வீடியோவை பார்த்துட்டு தாமரையோட குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணி, ஒரு சில வினாடி வீடியோ ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்க முடியாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இப்ப போய் சத்தமா கத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனா மெய் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கும்னு தாமரை சொல்றது பொய்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ஆதியோட இந்த ஒரு ஸ்டோரிக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தாமரை ஆதங்கப்பட்டு பேசி ரீசெண்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. மக்களே, ஸ்டோரி போட்டிருக்காரு தலைவர். ஏன்னா ஒரு சில வினாடிகள் வீடியோ ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்க முடியாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இப்போ பொய் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா மெய் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கான். நல்லவனே, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நல்லவனே, கேஸ் கொடுத்துருக்கேன்டா. தைரியம் இருந்தா வந்திருக்கலாம்ல, விசாரணைக்கு வந்திருக்கலாம்லப்பா. ஏன் வரல? நீ பிராடுடா, நீ திருட்டு போய. உன்னை நம்பி சொல்லி காட்டக்கூடாது, ஆனா உன்னைய மாதிரி ஆளுக்கு சொல்லி காட்டணும். அதாவது நம்பிக்கை வச்சு என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு உனக்கு சோறு போட்டேன் தெரியுமா? அந்த சோறு போட்டதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துட்டு போன தெரியுமா? இப்போ நீ போட்ட ஸ்டோரிடா, இது வந்து இதாவது தீர விசாரிப்பதே மெய்யா. வா விசாரிக்கலாம், வாடா. ஏன் வர மாட்டேங்கிற? நான் உங்க வீட்டுல எனக்கு பணம் தரேன்னு சொன்ன வீடியோ ஆடியோ எல்லாமே வச்சிருக்கேன். நான் ஒண்ணா போஸ்ட் பண்ணுவேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோட நகை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை வந்து ரொம்ப மனவேதனைக்கு நீ ஆளாக்காத. நீ வந்து என்னை வந்து நீ இந்த மாதிரி தொட்டிருக்கவே கூடாது. ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு பண்ணிருக்கேன். நீ சாப்பிடாம கிடந்தா கூட எழுப்பி தம்பி சாப்பிடுறான்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்படி ஒரு ஜீவனைக்கே நீ துரோகம் பண்றனா? நீ யாரை ஏமாத்தப்பா? இந்த ஸ்டோரி எல்லாம் நீ யாரை ஏமாத்த போடுற? இது எவ்வளவு பெரிய பிராட் தெரியுமா? நீ அதாவது திருட்டு கேஸ்ல நீ எல்லாம் வெளியில இருக்க வேண்டிய ஆளு இல்ல, நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளு. உன் மேல கொலை கேஸ் இருக்கு. இப்போ நம்பிக்கை வச்சு பாவம், நான் உண்மையிலே அதை கூட நம்பலடா. சரி, பாவமே என்ன வேற எவனோ செஞ்சுட்டாக்கா, என்னைய மாட்டி விட்டாக்கான்னு நீ சொன்ன. ஆனா நான் அப்படியான்னு உன்னை நம்பி நான் வீட்டுல வச்சு சோறு போட்ட எனக்கு அவ்வளவு பெரிய ஆப்பு வச்சு விட்டியடா ஆதி. ரொம்ப தப்பு ஆதி. நீ சொல்றியல்ல பெண்களுக்கு உதவி செய்ய போறீல்ல, சரி ரம்ஜானு கூட உதவி செஞ்சிருக்க. ஆனா என் பாவம் உன்னை சும்மாவே விடாது, நான் விட மாட்டேன். நீ ஸ்டோரி போடு, என்ன வேணாலும் பண்ண, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். என்னோட பணத்தையும் என் நகையும் நீ கொண்டாந்து ஒப்படைக்கணும். சத்தியமாடா, நான் விடவே மாட்டேன் உன்னைய. நான் கன்ஃபார்ம் விட மாட்டேன். மேலும் இந்த வீடியோட கேப்ஷன்ல, நான் மீடியாவுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது, ஆனா இது வரைக்கும் யாரையும் நான் குத்தம் சொன்னதில்ல. இவனை போல குற்றவாளிகள் நல்லவன்னு சொல்லி முகமுடி போட்டு திரியிறாங்க. இவன் என்ன ஏமாத்தினது போல பல குடும்பங்களை ஏமாத்திருக்கான். அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. அதை கூடிய சீக்கிரமே வெளியிடுறேன்னு தாமரை சொல்லியிருக்காங்க.